பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஒருபொழுதும் அவருடைய வார்த்தையை விட்டு விலகுவதில்லை. ஒருவேளை சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவே இல்லையே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் செய்யவே இல்லையே என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி. நாம் இந்த வேத பகுதியை நாம் சிந்திக்கிற பொழுதும், இந்த வேத பகுதி இதை சரியாய் ஞாபகப்படுத்துகிற பொழுதும், நான் இன்னொரு வேத பகுதிக்குள்ளாய் உங்களை காட்டித்தர விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாம் குழந்தை இல்லாதவனாய் அழைக்கப்படுகிறார். அவர் குழந்தை இல்லாதவனாய் அவருடைய 75வது வயதில் அழைக்கப்பட்ட போது கர்த்தர் அவருக்கு அவருடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருடைய சந்ததியை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியினாலே ஆபிரகாம் நம்பி வருகிறார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல பெரிதாய் இருக்கும் என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறார். கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள், இடையிலே ஆபிரகாம் இதற்காய் காத்திருக்கிறார். அதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. எனவே ஆபிரகாம் முதலாவதாய் அவருடைய வீட்டிலே பிறந்த அடிமையாகி எலியேசருக்காய் வேண்டுகிறார். இந்த எலியேசர் உமக்கு முன்னாய் பிழைப்பானாக என்று சொல்லி, இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அல்ல, உன்னுடைய கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்ல. எனவே ஆபிரகாம் இன்னமும் நம்ப ஆரம்பித்து விட்டார். அப்படியானால் எனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு உண்டு. இந்த சூழ்நிலையிலே ஆகார் ஆபிரகாமுக்காய் கொடுக்கப்படுகிறாள். ஆகார் கொடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆகார் கர்ப்பம் தரிக்கிறாள். அவள் ஒரு குமாரனை பெறுகிறாள். அவளுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார்கள். இப்பொழுதும் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட அவனுடைய சந்ததியே எல்லாவற்றால் அவனுடைய கர்ப்ப பிறப்பை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். இப்பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல, உன்னுடைய வாரிசு என்று சொல்லி நான் சாரானிடத்திலே விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆபிரகாமுடைய 100வது வயதிலே சாராள் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெறுகிறார். பாருங்கள், சுமார் 25 வருடங்கள் ஒரு ஆசீர்வாதத்திற்காய் ஆபிரகாம் காத்திருக்கிறார். இடையிலே விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமே சோர்ந்து போகிற அளவிற்கு, அல்லாவிட்டால் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெரிய சோதரம், ஒரு இடைவெளி விழுந்து விட்டது. இந்த இடைவெளியிலே சில நேரங்களிலே ஆபிரகாம் கூட இதற்கு மாற்றாய் இது இருந்து விடாதா, இதற்கு மாற்றாய் இது இருக்குமோ என்று எண்ணுகிற அளவிற்கு அவருடைய அந்த நாட்கள் தள்ளி போன போது, தேவன் அவரை அழைக்கும் போது எதை சொன்னாரோ அந்த காரியத்தை அவர் செய்து முடித்ததை பார்க்க முடிகிறது. எனவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட மாட்டார். எனவே விசுவாசத்தோடு கூட காத்திருங்கள். அவர் சொன்னதை செய்கிற நல்ல தெய்வம். எனவே அந்த கிருபைக்காய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, என் மகிமையானவர் ஆண்டவரே, மகத்துவமான தம்முடைய கிருபைகளை எங்களுக்கு தருகிறவர் அப்பா. இரக்கத்தின் மேன்மை எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே.
அந்த நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிற மகிமைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன், அநேகத்தை நிறைவேற்றி இருக்கிறேன். ஆனாலும் சில வாக்குத்தத்தங்கள் தகப்பனே இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதை பிள்ளைகள் வேதனையோடு கூட நினைவு கூறுகிறார்கள். என் ஆண்டவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை ஆண்டவரை கரத்தினால் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே மகிழ்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடும், கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.